ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சிமினி டாக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான லவ் ஸ்டோரி. வாங்க பார்க்கலாம். இங்க நம்ம ஹீரோயின் ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனில சேல்ஸ் ஏஜென்ட்டா வேலை பார்க்கறாங்க. அங்க அவங்க மேனேஜர் எல்லாரையும் ஹாஃப் மந்த்ல சேல்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியலன்னா வேலையை விட்டு போங்கன்னு திட்டிட்டு இருக்க, அப்ப அங்க ஒரு கார் வருது. அந்த கார்ல இருந்து நம்ம ஹீரோ இறங்கி வர, கூட வர அசிஸ்டன்ட் ஃபியூச்சர் மாமியார் வராங்க, கார் கடன் கிடைக்குமான்னு கேட்க, மாமியாரை பார்க்க போகும்போது இந்த ட்ரெஸ்லயா போக போறேன்னு சொல்லி ஹீரோ அவரோட ட்ரெஸ்ஸையும் கொடுக்குறாரு. அப்புறம் கம்பெனிக்குள்ள வந்து ஒரு ஹவுஸ் மாடல காமிச்சு இந்த மாடல் ஹவுஸ் இருக்கான்னு கேட்க, அங்க இருக்கிற இன்னொரு சேல்ஸ்க்கு ஹீரோவை கிண்டல் பண்றாங்க. அப்ப அங்க வர ஹீரோயின் கீ எடுத்துட்டு வரேன், ஹவுஸ் மாடல் பார்க்கலாமான்னு கேக்குறாங்க. அப்ப அங்க இன்னொருத்தர் வந்து இதே மாடல் ஹவுஸ் எனக்கும் வேணும்னு கேட்க, ஹீரோயின் கையில இருந்த கீயை புடிங்கிட்டு அந்த பொண்ணு அவரை கூட்டிட்டு போறா. உடனே ஹீரோயின் ஹீரோ கிட்ட வேற மாடல் ஹவுஸ் இருக்கு பார்க்கலாமான்னு கேட்க, ஹீரோ ஓகே சொல்றாரு. கொஞ்ச நேரத்துல அங்க அந்த பொண்ணு திரும்பி வர, அந்த ஆள் ஒரு ஃப்ராடு, அவனால ஒரு வீடு கூட வாங்க முடியாதுன்னு சொல்ல, ஹீரோ இப்ப அந்த வீடு ஃப்ரீயா தான் இருக்கு, நான் வாங்கிக்கிறேன்னு சொல்றாரு. உடனே ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்ப கூட இருக்கிற அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷப்படாத, சேல்ஸ கொஞ்சம் ஓபன் பண்ணிருக்க, டாப் செல்லர் ஆயிட்ட அப்படின்னு கேட்க, ஹீரோ டாப் செல்லராக இனி எத்தனை வீடு சேல் பண்ணணும்னு கேக்குறாங்க. அப்ப ஹீரோயின் கவுண்ட் பண்ண, எனக்கு இன்னும் 6 வீடு வேணும்னு ஹீரோ கேட்க, எல்லாத்தையுமே ஹீரோ வாங்கிக்கிறாரு. ஹீரோயின் தேங்க்ஸ் சொல்றாங்க. ஹீரோ தேங்க்ஸ் எல்லாம் வேணாம், ஒரு மீல் ட்ரீட் பண்ணுங்கன்னு கேட்க, ஹீரோயின் ஓகே சொல்றாங்க. ஹீரோ ரெஸ்டாரண்ட்ல பொக்கேவோட வெயிட் பண்றாரு. அப்ப ஹீரோயின் அங்க அவங்க பாய் ஃப்ரெண்ட கூட்டிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிட ஹீரோ பில் பே பண்றாரு. உடனே ஹீரோயின், நான் தானே பில் பே பண்ணணும், நீங்க ஏன் பண்றீங்க, உங்களுக்கு நான் அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்றேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோ அமௌண்ட் எல்லாம் வேண்டாம், இன்னொரு மீல் ட்ரீட் பண்ணுங்க, ஆனா அங்க உங்க பாய் ஃப்ரெண்ட் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாம உன்னை பார்த்தப்போ நான் என்ன நினைச்சேன்னு உனக்கு தெரியும், உன்னை மேரேஜ் பண்ண ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு போறாரு. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் பொக்கேவை தூக்கி வீசிட்டு, பூவெல்லாம் எனக்கு அனுப்பாதீங்கன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு சொல்ல, உனக்கு வேற என்ன பிடிக்கும்னு கேக்குறாரு. அதுக்கு ஹீரோயின், எனக்கு ஏற்கனவே பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோ, அவனால உனக்கு நல்ல லைஃப் தர முடியுமா, என்னால முடியும், என்ன கல்யாணம் பண்ணிக்கன்னு கேக்குறாரு. ஹீரோயின் அதை பத்தி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட போய், நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம், என்னைய பணக்காரர் கல்யாணம் பண்ண ஆசைப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணிட்டு வராங்க. அப்ப அங்க வர ஹீரோ, பிரேக்கப் பண்ணிட்டியான்னு கேட்க, உன்னைய பார்க்கவே எனக்கு பிடிக்கலன்னு சொல்றாங்க. அப்ப எதுக்கு பிரேக்கப் பண்ண அப்படின்னு கேட்க, ஹீரோயின் அவங்க அப்பா வாங்கின கடனுக்காக ரவுடிஸ் வந்து பணம் வேணும்னு மிரட்டினதையும், கொடுக்கலைன்னா பாய் ஃப்ரெண்ட் வேலை செய்யற இடத்துக்கு போய் ப்ராப்ளம் பண்ணுவோம்னு மிரட்டினதையும் யோசிக்கிறாங்க. ஆனா ஹீரோ கிட்ட நான் லவ் பண்றேன்னு சொல்ல ஹீரோ டென்ஷன் ஆகுறாரு. அங்க அவங்கள கம்பல் பண்ண, அங்க வர அவங்க பாய் ஃப்ரெண்ட் ஹீரோவை தள்ளி விட்டு ஹீரோயின்ட்ட பேசுறாரு. அப்ப ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் வருது. அதுல ஹீரோயினோட அப்பா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கிறதா சொல்ல, 3 பேரும் அங்க போறாங்க. டாக்டர் ட்ரீட்மெண்ட்க்கு 2 லட்சம் செலவாகும் சொல்ல, ஹீரோயின் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட ஹெல்ப் கேக்குறாங்க. அந்த இடத்துக்கு வர பாய் ஃப்ரெண்டோட அம்மா ஹீரோயினை இன்சல்ட் பண்ணிட்டு பாய் ஃப்ரெண்ட கூட்டிட்டு போக, பாய் ஃப்ரெண்ட் கையில இருக்க காசை கொடுத்துட்டு அவங்க அம்மா கூட போயிடுறாரு. அப்ப ஹீரோயின் அழுதுட்டு இருக்காங்க. அங்க வர நம்ம ஹீரோ, உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ நான் தரேன், பட் ஒன் கண்டிஷன், நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்ல, ஹீரோயின் அதுக்கு ஒத்துக்கிறாங்க. ஹீரோயின் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட போய் பிரேக்அப் பண்ணிட்டு ஹீரோ கூட கார்ல வராங்க. அப்பா அவங்களோட ஸ்வீட் மெமரிஸ் எல்லாம் நினைச்சு அழுக, ஹீரோ அவங்க சமாதானப்படுத்துறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ ஹீரோயினை கூட்டிட்டு போய் வெட்டிங் டேட் சூஸ் பண்ண, ஹீரோயின் அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்காங்க. அப்ப ஹீரோ உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட்க்கு மேரேஜ் ஆக போகுதான்னு சொல்ல, ஹீரோயின் அது எனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் கல்யாணம் நடக்க போற வென்யூவை போய் பார்க்க, அங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வராரு. அவர்கிட்ட பார்த்து உங்க மேரேஜ் நடக்க போதாமே, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்ல, அந்த டைம்ல எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட ஃபியான்சி வந்து, நம்ம 1 இயர் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ண இந்த இடம் சரியா இருக்குமான்னு கேட்க, ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. நம்ம பிரேக்கப் பண்ணி 1 மந்த் ஆச்சு, அதுக்குள்ள 1 இயர்னு சொல்றாங்க, அப்ப நீ என்ன சீட் பண்ணிருக்கியா அப்படின்னு சண்டை போடுறாங்க. அதுக்கு பாய் ஃப்ரெண்ட், நீ ஏழையா இருக்க அதனாலதான் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை இன்சல்ட் பண்ண, அந்த இடத்துக்கு டைம்ல ஹீரோ கரெக்டா வர, இவ என்னோட அதிர்ஷ்டம், அதை உனக்கு பாத்துக்க தெரியல அப்படின்னு சொல்லி அங்க இருக்க எம்ப்ளாயி கிட்ட இவங்க வெளியே துரத்த சொல்றாங்க. உடனே பாய் ஃப்ரெண்ட், என்னோட ஒய்ஃப் இந்த இடத்தோட விஐபி மெம்பர், எங்களை எப்படி வெளில துரத்துவீங்க, உங்க பாஸ கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே அங்க இருக்க எம்ப்ளாயி ஹீரோவை பார்க்க, ஹீரோ நான் தான் பாஸ் வெளியில போக சொல்லி துரத்தி விட்டுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினை பார்க்கும்போது ஹீரோயின் கேக்குறாங்க, இதெல்லாம் நீ வேணும்னு தானே பண்ண அப்படின்னு கேட்க, ஆமா அப்பதான் நீ அவனை மறந்துட்டு என்னைய லவ் பண்ணுவ அப்படின்னு சொல்றாரு. மேரேஜ் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோயின் மேரேஜ்ல விருப்பம் இல்லாம நிக்க, ஹீரோ கம்பல் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிளாஸ் ரியூனியன் போகணும், பெர்மிஷன் கொடுங்கன்னு கேட்க, ஹீரோ நோ சொல்றாரு. அப்ப ஹீரோயின் கோவப்பட்டு, நீங்க ஏன் இப்படி ஓவர் வேரிங்கா இருக்கீங்க அப்படின்னு கேட்க,
ஹீரோயினுக்கு பண்ணதெல்லாம் நினைச்சு பாக்குறாங்க. ஹீரோயின் மிட் நைட்ல சாப்பிட்டதுக்கு ஹீரோ திட்டியிருப்பாரு. அப்புறம் வேலைக்கு போகணும்னு சொன்னதுக்கு நோ சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோ கிட்ட நான் உன்னோட ஒய்ஃப் நாய் இல்ல அப்படின்னு சொல்ல ஹீரோ கோவப்பட்டு நான் இனிமேல் உன்னை பார்க்க மாட்டேன். அப்படி பார்த்தா நான் தான் நாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. கிளாஸ் ரீயூனியன் போறாங்க. அங்க அவங்கள எல்லாரும் இன்சல்ட் பண்ண அங்க வர ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்றாரு. வெளியே வந்தது ஹீரோயின் இனிமேல் யாரும் என்னைய பார்க்க மாட்டேன். பார்த்தா நான் தான் நாய் உங்களாங்கன்னு சொல்ல ஹீரோ நாய் மாதிரி குலைச்சு காமிக்கிறாரு. அங்க வர அவங்களோட ஃப்ரெண்டு ஹீரோயினை பார்த்து உன்னைய பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்குன்னு சொல்ல என்ன பொறாமையா இருக்கு எங்களுக்குள்ள லவ்வே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. உனக்குள்ள லவ் இல்லைன்னு யார் சொல்றாங்க? நீ மிட் சாப்பிட்டுட்டு வயிற்று வழியில இருக்கும்போது ஹீரோ உனக்கு சூப் வச்சு கொடுத்தாரு. நீ வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்ட கம்பெனி அந்த கம்பெனி கரெக்டான கம்பெனி இல்ல. உங்ககிட்ட வேண்டான்னு சொல்லிட்டு அதுக்காக நீ ஃபீல் பண்ணுவேன்னு சொல்லி என்னை கூப்பிட்டு உன்னை சமாதானம் பண்ண சொன்னாரு. உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க ஹீரோயின் இதை கேட்டுட்டு நான் தான் அவரை ப்ரீஜட்ஜ் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. அப்ப ஹீரோக்கு ஒரு கேக் பார்சல் வருது. ஹீரோட அம்மா பிறந்த நாளுக்காக அமைச்சு வச்சிருக்காங்க. அதை கேட்ட ஹீரோயின் இன்னைக்கு உங்க பிறந்த நாளா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து ஒட்டுக்கா பர்த்டே செலிப்ரேட் பண்றாங்க. பண்ண சொல்லிட்டு ஹீரோ கேக்கோட கேண்டில் ப்ளோ பண்ண சொல்ல ஹீரோ ப்ளோ பண்றாரு. அப்ப நீங்க என்ன ப்ரே பண்ணீங்கன்னு கேட்க இனிமேல் வர எல்லா பர்த்டேலையும் நீ என் கூடயே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதை கேட்ட ஹீரோயின் நான் இதுக்கு ட்ரை பண்றேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல சீன்ல ஹீரோவோட அம்மா ஹீரோயின் எல்லாரும் ஒட்டுக்கா உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்க. ஹீரோவோட அம்மா ஹீரோயினுக்கு ஸ்பைசியான ஃபுட் கொடுக்க ஹீரோ சொல்றாரு உங்களுக்கு ஸ்பைசியான ஃபுட் கொடுக்காதீங்க எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்ல நீங்க சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டீங்க அதனால என் மருமகளை பத்தி என்னால புரிஞ்சுக்க முடியல நான் போக போக புரிஞ்சுக்கிறேன். ஹீரோ முன்னாடி நல்லபடியா பேசுறாங்க. ஹீரோ ஃபோன் கால் அட்டன் பண்ண போறாரு. அப்போ ஹீரோயினை பிடிச்சி திட்டுறாங்க. ஃபோன் பேசிட்டு வர ஹீரோ இந்த உங்க அப்பாவோட ட்ரீட்மெண்ட் செலவுக்கான காசு அப்படின்னு சொல்லி கார்டு கையில கொடுக்குறாரு. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ ஒரு பிசினஸ் டீல் பேசுறதுக்காக கிளப் ஒன்றுக்கு போறாரு. அந்த ஹீரோயினோட சத்தம் கேட்க எட்டி பார்த்தா ஒருத்தன் ஹீரோயின்ட்ட தப்பா நடக்க முயற்சி பண்றான். அவனை அடிச்சு துரத்திட்டு ஹீரோ கோவமா பண்ணிருக்க. அப்ப ஹீரோக்கு பட்டிருக்க அடியை துடைக்க போறாங்க ஹீரோயின். உடனே ஹீரோ கோவப்பட்டு நான் உனக்கு தர பாக்கெட் மணி பத்தலையா நீ எதுக்கு வேலைக்கு வந்த அப்படின்னு கேக்குறாங்க. கூட இருக்க ஃப்ரெண்டு நான் தான் அவளுக்கு இந்த வேலையை இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அவங்க அப்பாவோட மெடிக்கல் செலவுக்கு காசு வேண்டாமா அப்படின்னு கேட்க ஹீரோ நான் தான் காசு கொடுத்தேன்ல அப்புறம் என்ன அப்படின்னு கேக்குறாரு. உடனே கூட இருக்க ஃப்ரெண்ட் சொல்றாங்க நீங்க காசு கொடுத்தீங்க ஆனா அதை உங்க அம்மா வாங்கி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோவோட அம்மாக்கும் ஹீரோயினுக்கும் நடந்ததை காமிக்கிறாங்க. ஹீரோட அம்மா ஹீரோயின் கையில இருந்து காரை பிடிங்கி வச்சதையும் காமிக்கிறாங்க. அப்பா ஹீரோ கேக்குறாரு இந்த மாதிரி தப்பா இருக்கும்போது நீ என்கிட்ட சொல்ல வேண்டியதானே அப்படின்னு கேட்க ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட நடந்த விஷயத்த யோசிச்சு பாக்குறாங்க. இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல பாய் ஃப்ரெண்ட் அவங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஹீரோவும் அவங்க அம்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்ண போறாரா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஹீரோ இவன் என்னோட ஒய்ஃப் நான் இவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவிட்ட திட்டி அவங்க அம்மா வீட்டை விட்டு வெளில அமைச்சிடுறாரு. அப்புறம் ஹீரோயின்ட்ட சொல்றாரு எந்த தப்பு நடந்தாலும் சரி நீ என்கிட்ட சொல்லு நான் இருக்கேன்ல நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சந்தோஷப்பட்டு ஹீரோவை கட்டி பிடிக்கிறாங்க. அப்புறம் அடுத்த சீன்ல ஹீரோயின் ஹீரோட்ட நான் வேலைக்கு போகணும்னு கேட்க நான் உனக்கு தர பாக்கெட் மணி பத்தலையா அப்படின்னு ஹீரோ கேட்க இல்ல நான் ஒரு இண்டிபெண்டன்ட் உமனா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவும் ஒத்துக்கிறாரு. ஹீரோயின் ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ போறாங்க. ஆனா அது அவங்க ஹஸ்பண்டோட கம்பெனி அவங்களுக்கு தெரியல. அங்க ஹீரோயின் கூட படிச்ச பொண்ணுனால ஹீரோயினுக்கு நிறைய தொல்லை வருது. ஒவ்வொரு தடவையும் ஹீரோ ஹெல்ப் பண்றாரு. அப்போ அந்த கூட படிச்ச பொண்ணு ஒரு கிளைண்ட் கிட்ட டிசைனிங் கொண்டு போய் காமிக்க அந்த கிளைண்ட்டுக்கு எந்த டிசைனும் பிடிக்கல. அதுக்கப்புறம் டிசைனிங் ஒர்க் ஹீரோயின் கைக்கு வருது. ஹீரோயினை நாளைக்கு காலையிலக்குள்ள 20 டிசைனிங் முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி அந்த கூட படிச்ச பொண்ணு சொல்ல ஹீரோயின் நைட் எல்லாம் உட்காந்து கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க. ஹீரோ அதுக்கு ஹெல்ப் பண்றாரு. மறுநாள் காலையில ஹீரோயின் கொண்டு போய் அவங்களோட டிசைனிங்கை காமிட்டு அதுல ஒண்ணுமே இல்லாம பிளாங்க் பேப்பரா இருக்கும். உடனே கூட படிச்ச பொண்ணை பார்த்து நீ தானே இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்ல நீ வேலையை முடிக்காம என் மேல பழிய போறாத அப்படிங்கிறாங்க. உடனே அந்த இடத்துக்கு ஹீரோ வராரு. இந்த வீடியோவை பார்க்க கமெண்ட் பாக்ஸ்ல பார்ட் 2 டைப் பண்ணுங்க. அதே மாதிரி இதான் என்னோட ஃபர்ஸ்ட் வாய்ஸ் ஓவர் வீடியோ. அதனால நிறைய தப்பு இருக்கும். இந்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.